இனி முகங்களை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டான விடுதலை, இப்பொழுது விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு துணையாளராக அனுப்புவேன் என்று சொன்னவர் அனுப்பிவிட்டார். ஆவியானவரே உங்களை ரிசீவ் பண்ணுறேன் சொல்லுங்கள். வாங்க பரிசுத்த ஆவியானவரே, என் துணையாளரே வாரும், உண்மை ரிசீவ் பண்ணுகிறேன். என் தேற்றவாளனே வாரும், உண்மை ரிசீவ் பண்ணுகிறேன். எப்பொழுது என்னை தேற்றி ஆற்றி என்னை வழிநடத்துங்க ஆவியானவரே என்று சொல்லி நாம் அப்படியே கொடுப்போம். அரிமானா கரவு சம்பபா ஒப்தனாதி அங்கி மரபுதி அந்தரா அல் கரவுதி அங்கரவுதி அம்ரபு செல்வியா திமாத்தியாலியா கரவுதி அம்ரபா லெஸ் 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 ஃபயர் 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 ஃபயர். தேங்க்யூ ஃபாதர். தியானத்தில் நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது மனம் அடங்குகிறது. மனதை அடக்குகின்ற கட்டுப்படுத்துகின்ற ஒரு இடம் பயிற்சி தியானம். உருவமத்தை மேலே தூக்கி விசுவாசத்தை தூக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய தேவன் மேல் தன்னை பதிய வைக்கும்போது மனம் அடங்குகிறது. அலைமோதுகிற கடல் அலைபோல் அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மனம் அடங்கி ஒடுங்கி அப்படியே செயலிழந்து அப்படியே அமர்கிறது. இப்போ அதை உங்களால் உணர முடியும். மனமற்ற நிலையில் எந்த அங்கலாய்ப்பும் இல்லாமல், எந்த விதமான போராட்டமும் சிந்தனையில் இல்லாமல் காமனாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. இப்படியே உட்கார உட்கார பரவச நிலை, மயக்க நிலை. ஒரு குடிகாரன் எப்படி உணர்வு இல்லாத நிலையில் இருப்பான், அதே நிலை. இதுதான் ஆன்மீக நிலை. இதைத்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார். விவேகானந்தருடைய குரு சொல்லுகிறார், நான் பரவசத்துக்குள்ளாகும் மெய் மறந்த நிலைக்குள்ளாகும் போது என் ஆன்மா கடவுளுடைய திசையில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. கடவுள் ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை தாயின் மடியிலே கண்மூடி ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறது போல இந்த ஆன்மா அந்த ஆழமான ஆழ்ந்த அமைதிக்குள்ளே கடந்து செல்லும். இந்த மயக்க நிலையிலே இருக்கும், மெய் மறந்த நிலையிலே இருக்கும். சாந்தி போதனா லெஸ் 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 லெஸ். தேங்க்யூ ஃபாதர். இது ஒரு அற்புதமான நிலை. இது அப்படி வீட்டில் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் கடமைகளை வேலையில் முடிச்சுட்டு அப்படியே கண்ண மூடி குருவமத்தை தூக்கி ஆன்மாப்பா இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீர்மனாக்கப்பட்ட ஆன்மா அப்படி சொல்லும்போதே உங்களுக்குள்ள ஒளி, ஆன்மாவுடைய வெளிச்சம் அப்படியே உங்கள் சரீரத்தில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். எலும்பு ஒளியை வீச ஆரம்பி, எழுந்து ஒளி வீசு. உன் ஒளி, நீ ஒளி, இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறாய், நீ இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறாய். எழுமி பிரகாசி. மதம் என்கிறதான சடங்காச்சாரங்கள் என்கிறதான அந்த கோட்டைக்குள்ளே கட்டுகளுக்குள்ளே நீ இருக்காதே. வெளியில வா, எந்திரி. உன் ஆன்மா எழும்பி தேவனோடு உறவாடிட்டு பேசட்டும். ஆரம்ப நிலை மதம், ஆரம்ப நிலை மத சடங்காச்சாரங்கள் வழிபாடுகள். ஆனால் முதிர்ச்சி நிலை ஆன்மீகத்தினுடைய ஒரு மனிதன் தியானத்தில் உட்கார்ந்த ஆன்மாவை, மனசை, தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தும் போது, மனதை தேவன் மேல் திருப்பும்போது, தேவன் பக்கம் செயல்படுத்தும் போது சொர்க்கம் உனக்குள்ளே, பரலோகம் உனக்குள்ளே, பரிசுத்தம் உனக்குள்ளே, பரலோகத்தினுடைய மகிமை உனக்குள்ளே, அதிகாரம் ஆற்றல் உனக்குள்ளே, புதுமை செய்யும் ஆற்றல் உனக்குள்ளே, அற்புதங்களை செய்கிற சக்தி உனக்குள்ளே, பேய்களை, அந்தகாரத்தின் லோகாதிபதிகளை, தீ ஆவியின் கூட்டங்களை அடிமைப்படுத்துகிற அழிக்கிற சக்தி உனக்குள்ளே ஆன்மாவிலே இருக்கிறது. உன் ஆன்மாவில் இருக்கக்கூடிய சக்தியை தட்டி எழுப்பு, பிரகாசிக்க பண்ணு. இப்படி உட்கார்ந்து இதை நீ அனல் மூட்டு. பவுல் திமோத்தேயுவை சொல்வார், நான் உன் மேலே கையை வச்சபோது நீ பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. யோகமாராவோ சங்கரபதி அந்தர பல அடியாக்கரபதி அந்தரா அப்தனாதி அங்கி மரபோஷம். அந்நிய பாஷை பரவசப்பட்டு பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். தான் மட்டும் ஞான வளர்ச்சி அடைகிறான். தான் ஞான வளர்ச்சி அடைகிற ஒரு தெய்வீக வரம், அந்நிய பாஷை வரம், தூதர் பாஷை வரம், பரலோக பாஷை வரம். ஐயாவோ சம்பித்தனா ரியாத்தியா ரியாக்கரவோ
அப்தனாதி அங்கி மரபு சாந்தி போதனா லெரிஸ். நன்றி தகப்பனே. உங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக ஜெபிப்போமா? உங்கள் பரிசுத்த பிள்ளை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. என் நாமத்திலே இதுவரைக்கும் ஒன்று கேட்கல, இப்பொழுது கேளுங்கள் கிடைக்கும் என்று சொன்னேரே. பரலோக தகப்பனே, இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும், மொழியினர்களும், இனத்தவர்களும் இந்த சுவிசேஷத்தின் ஒளியின் மூலமாக அப்படி இருட்டு வெளிச்சமாய் மாறட்டும், தோல்வி ஜெயமாய் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், அழுகை சிரிப்பாய் மாறட்டும், பாவம் சாபம் மறைந்து பரிசுத்தர்களாக, புனிதர்களாக, கற்புள்ள கன்னிகைகளாக, கற்புள்ளவர்களாக, உமக்கு முன்னால் வழிபாடு செலுத்துவதற்கு மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நம்முடைய பிள்ளையாக உமக்கு முன்பாக நிற்கும்படி இயேசுவின் நாமத்திலே நீ நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள், ஆன்மாக்களாகிய நாங்கள், உங்கள் இரத்தத்தால், பரிசுத்த இரத்தத்தால், மாசற்ற இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மாக்களாகிய நாங்கள் உதயவரும் கண்மலையாகிய உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் கரங்களை விரிக்கிறோம். இஸ்லாமிய என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், இந்த குறிப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள், கத்தோலிக்கர்கள், உலகமெங்கும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க நண்பர்கள், சகோதர சகோதரிகள், ரிம்பரதி அங்கி மரபு சந்திரபா, இன்னும் மற்ற மதத்தவர்கள், மொழியினர்கள், இனத்தவர்கள் எல்லாரையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன். அத்தனைவருடைய கண்களும் திறக்கப்படுவதாக. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க முடியாதபடிக்கு, அறிய முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான். இப்போது அவன் கட்டுகளை அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அவன் குருடாக்கிய கண்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே திறக்கப்படுவதாக. எல்லாருடைய கண்களும் திறக்கப்படட்டும். எல்லா மதத்தவருடைய, மொழியினருடைய கண்களும் திறக்கப்படட்டும். மதத்துக்கு அப்பால் இந்த ஆன்மாவிலே உண்மை தொழுது கொள்ள, வழிபாடு செலுத்த, வழிபாட இந்த மனசாட்சி ஆன்மாவை இப்பொழுது உயிர்ப்பித்து பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து உமக்கு முன்பாக நீ ஜீவனுள்ளதாக நிறுத்துவீராக. இல்லாததை தம் சொல்லால் நீர் இருக்க செய்கிறவர், உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. இறந்து போனவர்களுக்கு ஜீவன் தந்த இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எல்லா செத்து போன ஆன்மாக்களும், இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு மனுஷனுக்குள் இருக்கிற ஆன்மாக்கள் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிரடைவதாக, ஜீவன் அடைவதாக, சக்தி அடைவதாக, எழுதி பிரகாசிப்பதாக. உங்க நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. உங்கள் மாசற்ற ரத்தத்தை இப்பொழுது உங்கள் பிள்ளை மேல் தெளிக்கிறேன். நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேர் மேல் நடிக்க தெளிக்கிறேன். குடும்பத்தின் மேல் தெளிக்கிறேன். அவருடைய வீட்டில் தெளிக்கிறேன். நிலைக்கால்கள் மேல் தெளிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருடைய நெற்றியிலும் இரத்தத்தை பூசுகிறேன். வீடுகளிலே பூசுகிறேன், நிலைகளிலே பூசுகிறேன், மேல் சட்டத்திலே பூசுகிறேன். நீம்பாண்டா கரவு யாதி உள்ள இடங்களிலே பூசுகிறேன். சாபங்கள், பாவங்கள் எல்லாம் இந்த வீட்டை விட்டு, இந்த மனிதர்களை விட்டு வெளியேறுவதாக, இப்பொழுது அழிந்து போவதாக. வைக்கிரமானவு சந்தி பூத்தனா ஒல்கரபதி அங்கரபதி அந்தரபதி அங்கரபதி அம்பிரபு சல்வியா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமாயிருந்து சொன்ன என் அப்பாவே, இப்பொழுது ஆன்மா வாழட்டும். ஆன்மா எல்லாவற்றிலும் வாழட்டும். அன்னைக்கு ஆதாம் ஏவாளை உங்கள் பரலோகத்திலே நீங்கள் இங்கே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுங்கள். இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், அழகாக இருங்கள் என்று சொன்ன தெய்வமே, இன்னைக்கும் இந்த ஆன்மாவிலே நீ வைத்திருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனிகள் அன்பிலே நிறைந்திருக்கட்டும், சந்தோஷத்திலே நிறைந்திருக்கட்டும், மகிழ்ச்சியிலே நிறைந்திருக்கட்டும், ஆனந்தத்திலே நிறைந்திருக்கட்டும், பொறுமையிலே நிறைந்திருக்கட்டும், சகிப்பு தன்மையிலே நிறைந்திருப்பார்களாக. எல்லாவற்றையும் தன்னடக்கி தன்னடக்கத்தோடு சகலத்தையும் கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்தி, ஆன்மா மனதை கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்தி, எண்ணங்களை கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்தி, எல்லா படைப்பு அனைத்தையும், அனைத்து சக்திகளையும் கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்தி ஆளும் அதிகாரத்தை கட்டவிழ்கிறேன். பிரமாணாதி அங்கி மரபு சல்வியா. எல்லாத்தையும் ஆளும் அதிகாரத்தை ஆன்மாவுக்கு கொடுத்தீரையா, முதல் மனுஷனுக்கு கொடுத்தீரையா. இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இயற்கையில் ஆழ்வார்கள், படைப்பு அனைத்தையும் ஆளுவார்களாக.
வான்மொழியில் தீர பொல்லாத ஆவிகள் உன்னுடைய சிறைகள் அனைத்தையும் இந்த ஆன்மாக்கள் ஆழ்வார்களாக, ஆட்சி செய்வார்களாக, இஸ்பிலித்தை ஆளுகை செய்வார்களாக, ஆட்சி செய்வார்களாக, அவருடைய கூட்டத்தை ஆட்சி செய்வார்கள், ஆளுகை செய்வார்களாக. பைபிளில் சொல்லப்பட்ட இந்த லூசிஃபரை அவனுடைய கூட்டத்தையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை ஆன்மாக்களும் ஆட்கொள்ளட்டும், ஆட்சி செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். லெட்ஸ் ஃபயர் தின் பிரகணபு சம்பிபூத்தனா ஒத்தினா கரபதி அங்கரபதி அம்ரபு செல்வியா. தொழிலை ஆசீர்வதிக்கிறேன், வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறேன், கையில் வேலையை ஆசீர்வதிக்கிறேன், களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய அப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய உண்கிற உணவையும் குடிக்கிற தன்னை ஆசீர்வதித்து இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் நோய்களும் கட்டுகள் அருந்து போவதாக, வியாதியின் கட்டுகள் அருந்து போவதாக, வேதனையின் சங்கிலிகள் கட்டுகள் அருந்து போவதாக. வியாதி படுக்கையிலே பல வருடங்களாக, அன்னைக்கு 38 வருஷமா வியாதி படுக்கையில் இருந்த மனிதனை நீர் குளத்திலே இறக்கி விட்டு அவனை சுகமாக்கிய தேவனை மாறாதவர், இப்பொழுது பல வருடங்களாக வியாதி படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது வியாதி படுக்கையில் எழுந்திருப்பார்களாக. வாத நோய் இப்பொழுது தீர்வதாக, பிரஷர் வியாதியில் தீர்வதாக, சுகர் நோய்கள் தீர்வதாக, கேன்சர், அல்சர் இயேசுவின் நாமத்திலே தீர்வதாக, கட்டிகள் சரீரத்தில் கட்டிகள் கரைவதாக. ஃபயர்! பிசாசின் கட்டுகள் அருந்து போகட்டும். சாத்தானை வியாதியை கொண்டு வருகிற ஆவியை இந்த சரீரங்களை விட்டு வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். இப்பொழுது பாவத்தினால் உண்டான வியாதி படுகையில் இருக்கிறவர்களுடைய பாவங்கள் இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக, பாவத்தினால் உண்டான வியாதிகள் இப்பொழுது சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். இயேசுவே, உங்க நாமத்து மேல உங்க மேல இப்ப விசுவாசம் வைக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த ஆராதனைக்கு வந்துட்டு நீங்க சொல்லுங்க, இயேசுவே இப்படி சொல்ல ஆரம்பிங்க. இயேசுவே, எனக்காக நீங்க வந்தீங்கப்பா. சொல்லுங்க, எனக்காக நீங்க பிறந்தீங்கப்பா. அப்படி சொல்ல ஆரம்பிங்க. எனக்காக நீங்க பாடுபட்டீங்கப்பா, எனக்காக நீங்க காயப்பட்டீங்க, எனக்காக நீங்க ரத்தம் செஞ்சீங்க, எனக்காக உங்க கைகளிலே ஆணிகள், எனக்காக கால்களிலே ஆணிகள், எனக்காக உங்க தலையிலே முன்முடி, எனக்காக உங்கள் ஆவிலே ஈட்டியால் குத்தப்பட்டீங்க. நான் செய்த எல்லா பாவத்தையும், நான் பட வேண்டிய எல்லா தண்டனையும் நீங்க சிலுவையில் நீங்க தீர்த்து முடிச்சிட்டீங்க, அதை அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ உங்க பாடுகளினால், உங்க பலியினால் இப்போ எனக்கு விடுதலை, என் நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சொல்லுங்க, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை. இப்போ நான் மரணத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டு இருக்கிறேன். என் ஆன்மா விடுதலை அடைஞ்சிட்டு இருக்கு. மரணத்திலிருந்து என் ஆன்மா விடுதலை அடைஞ்சிட்டு இருக்கு. இப்ப ஆன்மா உயிர்ப்பிச்சு உங்களோடு பேசும், உங்களோடு உறவாடும், உங்களோடு சஞ்சரிக்கும். ரீமான்ராபோ தராபோ நமராதி அந்தரரியா கரபோ ஒத்தினாமதி அந்தரனியா கரபதி அம்ரபோ சம்பிபோதனா லிபியா கரபதி அந்தரபோ. அந்நிய பாசையிலே, பரலோக பாசையிலே, தூதர் பாசையிலே ஆன்மா ஆண்டவரோடு உறவாடும், பேசும். அப்ராணவோ சம்பிபோதனா. அருமையா இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க, விடுதலையோடு இருக்கிறீங்க. விடுதலை, விடுதலை, ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, 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 விடுதலை. லெட்ஸ் தேங்க் யூ ஃபாதர். நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, உங்க பரிசுத்த பிள்ளை இயேசுவின் பெயரால் இப்பொழுது அத்தனை பேரும் விடுதலை அடைகிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அத்தனை பேரை நீ விடுவிக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். இப்பொழுது ஜெபத்திலே உங்க மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். உங்க மகன் இயேசுடைய இரத்தத்தால் இப்பொழுது நீதிமானாக்கப்பட்டிருக்கிற, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற, புனிதனாக்கப்பட்டிருக்கிற என்று சொல்கிற அத்தனை பேர் இப்பொழுது நீதிமான்களாக, பரிசுத்தர்களாக, புனிதர்களாக இப்பொழுது உருமாறுவார்களாக. உங்க வல்லமை உருமாற்றுகிற வல்லமை, உங்க சக்தி, மறுரூபமாக்குகின்ற சக்தி. நீங்க எப்படி அன்னைக்கு மறுரூபமானீங்களோ இதே போல நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளும் மறுரூபமாவார்களாக. ஆன்மா மறுரூபம் அடைவதாக, தெய்வீக ரூபத்தை, தன்மையை பெறுவதாக. அன்பு, அமைதி, பொறுமை, சாந்தம், விசுவாசம், தன்னடக்கம் போன்ற இந்த தெய்வீக குணங்களால், பண்புகளால், இந்த ஆற்றலால் நிறைந்து இந்த பூமியிலே ஜீவிப்பார்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென்.